இஃப்தாருக்கு என்னதான் நம்ம வெரைட்டியா ட்ரை பண்ணாலும் சஹருக்கு நம்ம ஊர் பாரம்பரிய ஃபுட் சாப்பிட்டாதான். அதனால கடந்து போன 25 நோம்புக்கும் ஒரு நாள் கூட நான் சஹர் சாப்பாடு செய்யல. என்னோட அம்மா தான் செய்வாங்க. இன்னொரு ரீசன் வந்து நம்மளை நம்பி இந்த ஒரு சாப்பாடை வச்சு அந்த என்டையர் டே ஃபுல்லா அவங்க வந்து வித்தவுட் ஃபுட்ஸ்ல இருக்கணும். அதனால என்னோட வீட்டில் உள்ளவங்களோட நலத்தை கருத்தில் கொண்டு நான் வந்து இந்த மாதிரி சஹர் சாப்பாட்டுல எல்லாம் கைய வைக்க மாட்டேன். கஷ்டப்பட்டு பிரியாணிக்கு எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ள டபுள் மைண்டோட தான் வந்தேன். ஒருவேளை அந்த பிரியாணி ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா சஹருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க. நான் நெகட்டிவா திங்க் பண்ண மாதிரியே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரியாணி மசாலா இல்ல. டைம் பாத்தீங்கன்னா 1:38 ஆயிடுச்சு நைட்டு. இன்னும் 2 ஹவர்ஸ்க்குள்ள நான் இந்த பிரியாணியை போட்டு முடிக்கணும். காலியான பிரியாணி மசாலா பாட்டில்ல கொஞ்சமா ஒட்டி இருக்கும்ல, அந்த மசாலா கூட ஏதாச்சும் ஒரு மசாலா ஒத்து போயிடுதா, ஃபிளேவர் இல்லைன்னா கலர் ஆச்சுன்னு ரொம்ப தேடினேன். ஒரு மசாலாவும் அது கூட ஷூட் ஆகல. அதுக்கப்புறம் யூடியூப்லயே ஒரு நல்ல பாய் வீட்டு பிரியாணி மசாலாவை சர்ச் பண்ணி அரைச்சிட்டேன். அதுவும் நான் வந்து எக்ஸாக்டாலாம் வந்து அந்தந்த ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணல. நிறைய பொருள் என்கிட்ட இல்லை, ஏதோ இருக்கிறத வச்சு அரைச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டா. இப்போ ரீசன்ட் டேஸ்ல நான் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பிரியாணியில இம்ப்ரூவ் ஆயிட்டேன். ஆனா இந்த மசாலா வச்சு போடுற பிரியாணி எப்படி வரும் அப்படிங்கிற பயத்தோட தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஒரு சின்ன பிரியாணி போட நான் வந்து 12 o'clock ஸ்டார்ட் பண்ணி 3:45 வரைக்கும் போட்டேன். குறைஞ்சபட்சம் ½ an hour, அதிகபட்சம் 1 hourல முடிய வேண்டிய பிரியாணியை வந்து நான் ரொம்ப நேரம் இழுத்துட்டேன். இப்போதான் புரியுது சஹருக்கு எந்திரிச்சோமா, சாப்பிட்டோமா, படுத்தோமா அப்படின்னு அம்மாவோட அருமையெல்லாம் தெரியாம இருந்துட்டோமோ அப்படின்னு. ஆக்சுவலி எவ்ரி மோம் இஸ் கிரேட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். உங்களுக்காக தினமும் சமைச்சு தர உங்களோட பேரண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த ஒரு பிரியாணியை தம்ல போட்டு நான் செய்யாத துவாவே இல்லைன்னு தான் சொல்லணும். தூங்க போன என்னோட வீட்டில் உள்ளவங்க அகைன் வேக்கப் ஆகியும் வந்துட்டாங்க. பிரியாணியோட நிலைமை தான் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்ல இருந்து எடுக்கவும் நல்லாவே வந்து இருந்துச்சு. ஆனா எனக்கு மட்டும் அந்த மசாலாவோட ஃப்ளேவர் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரியே இருந்துச்சு. ஆனா என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து எப்போதும் போலதான் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு மட்டும் ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே ஃபீலா இருந்துச்சு. எங்க வீட்டில் எல்லாருக்குமே வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.